மதுரை மாவட்டம் கட்ராபாளையம் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்திலிருந்து மீட்கப்பட்ட பெண்கள் 25 பேரை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆறுதல் கூறினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். மதுரை பெரியார் நிலையம் அருகே உள்ள கட்ராபாளையம் திரைப்பகுதியில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதி என்ற விடுதி சில ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இது மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பணிபுரிந்து படித்து வருகிறார்கள். நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் விடுதியில் இருந்து கரும்புகை வெளியேறியது. நிலையில் அருகில் உள்ளவர்கள் தீயணைப்புகளுக்கு தகவல் அளித்தார்கள். இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வெளியே வந்த விடுவித்து சென்று தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் விடுதியில் இருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்து அதில் உள்ள சிலிண்டர் மூலமாக வெளியேறிய போது நச்சு புகையால் 5 பேர் மயங்கி விழுந்த நிலையில் பரமிளா என்ற ஆசிரியரும் சரண்யா என்ற பெண் ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் விடுதி வார்டன் புஷ்பா, ஊழியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் வெள்ளிச்சங்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் உயிரிழந்த இருவரும் உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடல் ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முதற்கட்டமாக ஃப்ரிட்ஜ் சிலிண்டர் வெடிப்பு ஏற்பட்ட விதத்தில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஸ்ரீநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் தீ விபத்து ஏற்பட்ட பெண்கள் தங்கும் விடுதி மாணவிகளை தற்சமயமாக 25 பேரை மீட்டு பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மீனாட்சி மண்டபத்தில் வைக்கப்பட்டவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் இவற்றை பற்றி கேட்டு அறிந்தார். சரிதான். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.